இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் மாசி மாதம். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும். உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை முடிவடைய இருக்குது. இது சிவபெருமான் மாதம். இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம். புதிய முயற்சிகள் தொடங்க, திருமணத்தை தொடங்க, வீடுகள் மற்றும் கட்டிடங்கள், பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. இதில் ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் பிரவேசம் ஆகிறாரு. அஷ்டமாதிபதி சூரியன் 2ஆம் பாகத்தில் பிரவேசம் செய்கிறது நீங்கள் பேசும் பேச்சு உங்களுக்கு எவனாக மாறும். ஆனாலும் வழக்கில் நீங்கள் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற நிலை தான் இருக்குது. மகர ராசியில் ஏற்கனவே செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருந்தார்னா இப்போ சூரியனும் 2ஆம் இடத்துல அமர்ந்து நீங்கள் சம்பாதிக்கும் வருமானம் உயர்த்த போகிறாரு. சேமிப்பில் பண இருப்பு இருக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போய் வயதான முடியாதவங்களுக்கு அன்னதானம் செய்யணும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ராசிநாதன் பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறனால மாசி மாதத்தில் உங்களின் வருமானம், உடைமைகள் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களின் குடும்பத்துடன் அனுசரித்து போகிறது நல்லது. நிதி விஷயங்களில் முன்னேற்றம் அடைய செலவுகளை கட்டுப்படுத்தணும். குடும்ப சொத்து, குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க அதிகம் உழைக்க வேண்டி வருது. உங்களின் முயற்சிகளின் மூலம் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யலாம். வரவேண்டிய பணபாக்கி தாமதமாகுது. ஆரோக்கியத்தை பேணணும். மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால், மகர ராசி என்பவர்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல சனியோடு பயணம் செய்கிறாரு. பதவி உயர்வும் சம்பளமும் அதிகரிக்கும். பேச்சில் அதிகார துணி உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்தணும். செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று பயணம் செய்கிறாரு. கூடவே சுக்கிரனும் இணைகிறாரு. மனதிலும் உடம்பிலும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் தேடி வரும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. தகவல் தொடர்பு சிறப்படைய செய்யும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். நினைத்ததை எளிதில் நிறைவேற்றும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். சுக்கிரன் உங்கள் ராசியில் பயணம் செய்கிறனால ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். பெண்களால் நன்மை உண்டாகும். மனதில் தெம்பும் தைரியமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாசி மாதம் கிரகநிலையை ஆராய்ஞ்சு பார்க்கையில் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் வலுப்பெறாரு. அதனால் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். கடந்த சில மாதங்களாகவே தாமதப்பட்ட காரியங்கள் இப்போ தடையின்றி நடக்கும். தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் எல்லாம் அகலும். இருந்தாலும் 7.5 சனி இன்னும் முடிவடையலை. பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் தொழில், உத்தியோகம், குடும்ப உறவு இதிலெல்லாம் கூடுதல் கவனம் தேவை. புதியவர்களை நம்பி செயல்படுவதால் சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. மாத தொடக்க நாட்களிலேயே கும்பராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செஞ்சு மகிழ்வீங்க. நண்பர்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள் நல்ல விதமாக முடியும். இடமாற்றம், நாடு மாற்றம் செய்ய நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்யணும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பை கொடுத்தாலும் அதற்கேற்ப ஊதியமும் கொடுப்பாங்க. மாத தொடக்க நாளிலேயே மகர ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது கண்டிப்பாக யோகம்தான். பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போகிற முயற்சிகள் எல்லாம் கைகூடும். இடம்பூமி சேர்க்கையெல்லாம் உண்டாகும். மங்கள யோசை மனையில் கேட்கும். இந்த சூழ்நிலையெல்லாம் உண்டு. மார்ச் 2ஆம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு புதன். அங்கே நீச்சம் பெறாரு. 6ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பார்த்திங்கன்னா நீச்சம் பெறுறது யோகம்தான். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். இடமாற்றம் இனிமை தரும். சாதாரண சிகிச்சையிலேயே நோய்கள் எல்லாம் குணமாகும். பகையான உறவினர்கள் உறவாக மாறுவாங்க. பாதியில் நின்ற பணிகள் எல்லாம்
மீதியில் தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக விளங்குவீங்க. புதன் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் பெற்றோரிடம் பிரச்சனை உருவாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 5, 10 இந்த இடங்களுக்கு அதிபதி சுக்கிரன். தனஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். தேங்கிய காரியங்கள் சிறப்பாக நடக்கும். திடீர் திருப்பங்கள் பலவும் வந்துட்டே இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பற்றிய தகவல் கிடைச்சி மகிழ்வீங்க. பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா ஆதாயம் தரும். தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா மாதத்தின் பிற்பாதையில் வளர்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த உயர்வு கிட்டும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். மாணவ மாணவியர்கள் எதிர்பார்த்த இலக்கு அடைவீங்க. பெண்கள் உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களும் அனுசரித்து போகணும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 15, 16, 26, 27. மார்ச் 2, 3, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே. மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பக்கம் செயலில் வேகம் இருக்கும், மறுபக்கம் நிதானித்து செய்யணுன்ற எண்ணமும் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால முயற்சிகள் எல்லாம் லாபமாகும். முன்னேற்றத்தை உண்டாக்குவார். வெளிநாட்டு தொடர்புகளின் வழியாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவானும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறனால வார்த்தையில் நெருப்பு வெளிப்படும். குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் பலிதமாகும். விழிப்புடன் செயல்பட்டு எல்லாத்தையும் அனுசரித்து போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த மாதிரி செய்கிறனால எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை கிடைக்கும். மற்றும் இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மராசியிலேயே குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறனால உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். குரு பகவானின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகிறனால புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். சிலர் தொழிலை விரிவு செய்வீங்க. புதிதாக தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். உங்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டால் அது கண்டிப்பாக விலகும். புதிய வீடு சில பேர் குடிபோகுவீங்க. குடும்பத்திற்குள் சலசலப்பு வந்தாலும் சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க. மேலும் விவசாயம் செஞ்சீங்கன்னா லாபம் கிட்டும். இந்த மாதம் ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் ஆதாயம் கிடைக்கும். சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் ஜென்மராசி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவீங்க. பெண்களுக்கு இது யோகமான மாதம். குரு பகவானின் பார்வை உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை விளக்கும். சுயதொழில் செஞ்சீங்கன்னா ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்களின் சங்கடங்கள் விலகும். விவசாயிகள் நவீன விவசாயத்தில் ஈடுபட்டு லாபம் பார்ப்பாங்க. கால்நடை வளர்ப்பில் ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் ஏற்படும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி பலனை பார்த்தோம் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.